Daily. Taste the Daily. பிரத்யேகரா மோஷன் பிக்சர் வழங்கும் பிரவீன் இயக்கத்தில் அமிகோ ஆகஸ்ட் 23 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். இப்போ அமிகோ அப்படிங்கும்போது ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. இது முன்னாடியே உங்களுக்கு தெரியுமா அது ஏ சர்டிஃபிகேட்லாம் ரொம்ப அடல்ட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்கும். ரொம்ப அடல்ட்டாக இல்லை படம் ஆக்சுவலாக இல்லை. அப்புறம் அந்த சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. நான் ஒரு படமாடா இதை போய் ஹிட் பண்ணி வச்சிருக்கீங்களே நீங்கள் யோசிச்ச ஒரு படத்தை நீங்கள் சொல்ல வேணாம், நீங்கள் ஆக்ஷனாக பண்ணி அவரை கண்டுபிடிக்க வைக்கணும். விரல் சம்மந்தப்பட்ட விரல் சம்மந்தப்பட்ட அட போங்க, எல்லாரும் கண்டுபிடிச்சிட்டாங்க. விரல் சம்மந்தப்பட்ட ஓ படம். யா யா ஐ காட் இட். பட் அந்த படம் ஹிட் ஆச்சா? யாராவது இந்த பொண்ணுக்கு சான்ஸ் கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லி ஒரு போட்டிருக்காங்க. இது வந்து எப்பவுமே என்ன கேட்குறாங்க. நான் வந்துட்டு கல்யாணம் பண்ணும்போது கூட ஒரு சான்ஸ் இல்லை, கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னாங்க. பட் ஆக்சுவலாக நான் ரொம்ப பிஸியாக இருந்தேன் கல்யாணம் பண்ணுற டைமில். டெலிவிஷன் பண்ணும்போது கூட சான்ஸ் இல்லை, டெலிவிஷன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபோட்டோ ஷூட் பண்ணும்போது அதுதான் சொல்கிறாங்க. சொல்கிறவன் வெட்டியாக இருக்கான் போட்டு நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன். நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது. கிளாமரஸ்னாலே எக்ஸ்போசிங் அப்படின்னு நினைக்கிறாங்க. நீங்கள் ஒரு க்ளோஸ் அப் ஷாட்லேயே ரொம்ப கிளாமரஸாக இருக்கலாம். அது கிளாமர்ன்ற வேர்ட் ரொம்ப ராங்காக யூஸ் பண்ணுறாங்கன்னு எனக்கு தோணுது. வணக்கம். 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 எப்படி இருக்கீங்க? செம்மையா இருக்கேன். ரிலீஸ் அமிகோ ரிலீஸ்னாலே ஹாப்பியா கம்மிங் வீக் 23rd ரிலீஸ் ஆகுது. ஸோ அந்த ஹாப்பி மூமெண்ட்ஸ் ஃபைனலி இவங்களுக்கு தெரியும். ஓ தட் ஃபைனல் மூமெண்ட், அந்த மூமெண்ட்டுக்காக படம் பார்க்கும்போது அந்த ஒரு ஃபெமிலியர் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் இருக்குல்ல, அந்த ஃபெமிலியர் ஃபேஸ் அப்படின்னா எனக்கு போஸ்டரில் டக்குன்னு சாந்தினி தான் தெரியுறாங்க. சாந்தினி அவர்களை ஏன் இதில் காஸ்ட் பண்ணீங்க? அதுதான் சொல்றேன். அது வந்து ஒரு எழுதப்பட்ட ஒரு சரித்திரம். அது நான் ஃபர்ஸ்டா ஒரு ஆட் பண்ணேன். அந்த ஃபர்ஸ்ட் ஆட்லயே வந்துட்டு இவங்க வந்தாங்க. இட்ஸ் வெரி லாங் பேக் அது. ஸோ அப்போ வந்துட்டு 2013 அந்த டைம்ல அப்போ வந்துட்டு எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது அந்த எக்ஸ்பீரியன்ஸ். ஆக்சுவலாக நம்ம என்ன சொன்னாலும் செய்கிறாங்க. அதாவது அந்த எக்ஸ்பிரஷன்ஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் அவங்க கொடுக்குற ஒரு ரெஸ்பெக்டாக இருக்கட்டும். நானும் ஷூட்டிங் நான் 2008 அந்த ஷூட்டிங்ஸ்க்கெல்லாம் போக ஆரம்பிச்சேன். படிக்கும் போது எல்லாம் இப்படியெல்லாம் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லஞ்சு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அப்போ தான் நான் வந்து சொன்னேன், கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு என் ஃபர்ஸ்ட் படத்தில் நீங்கள் தான் ஹீரோயின். அது யாரு என்ன சொன்னாலும் மாற்ற மாட்டேன், வார்த்தையை காப்பாற்றிட்டு அப்போ சொன்னது. எக்ஸாக்ட்லி. அது ஆக்சுவலாக எத்தனை பேர் என்ன சொன்னாலும் இல்லை அவங்கள தான் நான் வச்சு பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளுக்கு தேவை என்னது ஸ்டஃப். ஆக்சுவலாக அந்த ஸ்டஃப் இவங்ககிட்ட இருக்குது. அது கரெக்டாக என்னால் வந்து அது எடுக்க முடிஞ்சுது ஆக்சுவலாக. ஸோ வார்த்தையை காப்பாற்றுறதை விட இன்னொரு விஷயம் என்னென்னா டேலண்ட். ஆக்சுவலாக ஒண்டர்ஃபுல் டேலண்ட். நல்லா தமிழ் பேசுகிற பொண்ணு, டப்பிங் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு மேலே நம்மளுக்கு என்ன வேணும் சொல்லுங்கள், ஓகேங்களா? ஸோ அதில் சாந்தினி மேம் வந்துட்டு எனக்கும் அது ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, ட்ரிபிள் சாட்டிஸ்ஃபேக்ஷன். வார்த்தையை காப்பாற்றிட்டோம், நம்ம நினச்ச அவுட் வந்துடுச்சு, அதுக்கப்புறம் மக்களுக்கும் பிடிக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஆக்சுவலாக இவங்களும் வந்து என்ன தேவையோ அதை கரெக்டாக வந்து பண்ணிவிட்டு அந்த ஒரு டைமும் சரி, நம்ம என்ன கேட்குறது ஃபஸ்ட்டு புரிஞ்சுப்பாங்க, ஓகேங்களா? அதாவது அந்த கதை நான் முழுசாக சொல்லலைன்னா கூட, பட் ஏன்னா முழுசாக சொன்னால் அது கொஞ்சம் கன்ஃபியூஸ் லெவலில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஈவெண்ட்டை மட்டும் கரெக்டாக நம்ம சொல்லிட்டு வந்து அதை புரிஞ்சு கரெக்டாக பண்ணாங்க. இப்போ அமிகோ அப்படிங்கும்போது ஏ சென்டர் மூவி அப்படின்னு ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. ஏன் ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க? இது முன்னாடியே உங்களுக்கு தெரியுமா அது ஏ சர்டிஃபிகேட்லாம் ரொம்ப அடல்ட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி எதுவும்? ரொம்ப அடல்ட்டாக இல்லை படம் ஆக்சுவலாக. அப்புறம் அந்த சர்டிஃபிகேட் எது கொடுத்துருக்காங்க? அது பிகாஸ் ஆஃப் அடல்ட்டாக இருந்தால் தான் ரத்தம் தெரிக்கிற மாதிரியான ஒரு ஆக்ஷன் சீன்ஸ் இல்லை அடல்ட் கண்டென்ட் அந்த மாதிரியா? அதுக்காக கேட்குறேன். ஐ திங்க் ரொம்ப அடல்ட் கண்டென்ட்டாக இல்லை, கண்டிப்பாக படம் அந்த மாதிரி இல்லை. சில சீன்ஸ் அவர் ஐ திங்க் காம்ப்ரமைஸ் பண்ணலன்னு நினைக்கிறேன். ஆமாம், சில சீன்ஸ் அது இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டார் படத்தில். அது நம்ம இந்த டைமே இவ்வளோ எடுத்துக்கின காரணமே அதுதான். ஆக்சுவலா அவர் பேப்பர்ல என்ன எழுதியிருந்தாரோ அது அப்படிதான் வரணும் அப்படின்றது ரொம்ப இதா இருந்தார். எதுவுமே காம்ப்ரமைஸ் பண்ணி மற்ற எதை சொன்னாலுமே வந்து எதுவுமே கேட்டுக்கல. என்ன விஷன் அவருக்கு இருந்துச்சோ அது அப்படியே படத்துல கொண்டு வரணுன்றது ரொம்ப உறுதியா இருந்தாரு. ஸோ அதுக்காக தான் எதுவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாம ஏ சர்டிஃபிகேட் வந்தது. நம்ம வந்துட்டு ஒரு இம்பேக்ட்னு ஒன்று இருக்கு. அந்த நம்ம சொல்ற வர வேண்டிய விஷயத்த அதை இம்பேக்டா அதை காம்ப்ரமைஸ் இல்லாமல் சொன்னாதான் அது மனசில் பதியும். ஒரு படம் பார்த்துட்டு போகும்போது அதை இது பண்ணிட்டு போகும், ஓகேங்களா? விஷுவல் காம்ப்ரமைஸ், ஓகேங்களா? அந்த விஷுவல் காம்ப்ரமைஸ் வந்துட்டு ஒரு ஆடியோ கூட மேட்சபிள் தான். பட் ஒரு விஷுவல் காம்ப்ரமைஸ்ன்றது நம்ம ஆகக்கூடாது. பிகாஸ் ஒரு தியேட்டரில் பெரிய ஸ்க்ரீனில் ஏன் பார்க்கறதுக்கு வராங்க படத்தில் விஷுவல், ஓகேங்களா? அந்த விஷுவலுக்கு மேலே நம்ம என்ன காட்டுறோன்றது இருக்குது. அந்த விஷயத்தை காம்ப்ரமைஸ் பண்ணாமல் நாங்கள் தைரியமாக சொல்லியிருக்கோம்.
ஸோ அது பார்க்கும் போதும் சரி, படம் முடியும் போதும் சரி, அது தப்பாகவே தெரியாது. என்ன ரியாலிட்டியோ காட்டியிருக்கு ஆக்சுவலாக. யாரும் பார்க்காதது ஒன்று. வி ஆர் அடல்ட்ஸ், ஸோ ஆப்வியஸ்லி அது வி ஆர் வெரி க்ளீன் அபவுட் அவர் சர்டிஃபிகேட். வி ஆர் ஆல்சோ ப்ரொமோட்டிங். அது கரெக்டாக பண்ணிகிட்ருக்கோம் ஆக்சுவலாக. ஸோ இந்த படம் பார்த்துட்டு வரும்போது உமன் மென் ஒரு மெசேஜை கொண்டு போவோம், தனித்தனியாக கொண்டு போவோம். இப்போது சாந்தினி, இப்போ உங்களை பார்க்கும்போது டு பி ஃப்ரேங்க், என்ன தான் வந்துட்டு நீங்கள் ரொம்ப டேலண்டட், நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறீங்க. பட் இருந்தாலுமே பெரிய பெரிய படங்கள், ஐ மீன் பட்ஜெட் வைஸ் மட்டும் சொல்கிறேன், கண்டென்ட் வைஸில் பெரிய பெரிய படங்கள் உங்களை பார்க்க முடியல. ரொம்ப இல்லை வந்து 2 ஹீரோயின் இருந்தால் அதில் ஒரு ஹீரோயின், 3 ஹீரோயின், அப்படி ஒன் ஆஃப் தி ஆக்ட்ரஸ் அப்படி இருக்கீங்களே, அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? தென் அந்த பிரேக் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்க? கண்டிப்பாக ஃபீல் பண்ணியிருக்கேன். ஏன்னா நான் வந்து ஆல்மோஸ்ட் 14 இயர்ஸாக அந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கேன். நான் ஸ்கூல் படிக்கும் போதுலேருந்தே ஐம் பின் ஹியர். ஸோ மை என்டையர் சைல்ட்ஹுட், டீனேஜ் எல்லாமே நான் சினிமாவில் தான் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் கேட்ட கொஸ்டினுக்கு வந்து, ஒரு படம் உங்களுக்கு ஹிட் ஆனால் தான் நீங்கள் அடுத்த லெவலுக்கு நீங்கள் போக முடியும். அதை மீறி நீங்கள் என்ன பண்ணாலுமே அங்கே தான் நீங்கள் இருப்பீங்க. பிகாஸ் இட்ஸ் அ ஃபிலிம் இண்டஸ்ட்ரி வேர் மார்க்கெட் வேல்யூ இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இல்லை. ஸோ நீங்கள் பெரிய படங்கள் உங்களுக்கு வரணும் அப்படின்னா ஏதாவது ஒரு படம் உங்களுக்கு கொஞ்சம் ஹிட் ஆகணும். எனக்கு அந்த மாதிரி ஒரு படம் அமையலன்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன். நான் நல்ல படங்கள் பண்ணியிருக்கேன், நல்ல பேர் வரும், எனக்கு நல்ல ரிவ்யூஸ் எழுதுவாங்க. பட் கிரிட்டிக்கலி தான் நல்லாயிருக்கும். அந்த கமர்ஷியல் சக்ஸஸ் அப்படின்றது பெருசாக எனக்கு எதுவுமே அமையலை. ஸோ அதுதான் எனக்கு தெரிஞ்சு நான் அடுத்த கட்டத்துக்கு போகாத ஒரு காரணமும் அதான் நான் பர்சனலாக நினைக்கிறேன். எனக்கு வர ஃபீட்பேக்கும் அதுதான். ஸோ ஐ திங்க் பட் அது என் கையில் இல்லை. ஒரு நல்ல கதையை நல்லா சூஸ் பண்ண முடியும், நல்லா பர்ஃபார்ம் பண்ண முடியும், அந்த படத்தை நல்லா ப்ரொமோட் பண்ண முடியும். அதை மீறி அதை ஹிட் பண்ணுறது என் கையில் இல்லை. ஸோ அதனால் அதை பற்றி ரொம்ப நான் ஃபீல் பண்ணுறது இல்லை. வருத்தம் கண்டிப்பாக இருக்குது. பட் ஐ திங்க் அதுக்கான டைம் வரும். ஏன்னா ஐ ஃபீல் 14 இயர்ஸாக இன்னும் நான் ஹீரோயினாக பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதுவே ஒரு பாசிட்டிவான விஷயம்தான். ஸோ அந்த பிக் சக்ஸஸ் வில் ஹேப்பன். அதுக்கான டைம் வரும்போது கண்டிப்பாக நடக்கும். ஐ ஹோப் புடி அது ஆகஸ்ட் 23rd I really hope so. சீரியஸாக சொல்கிறேன். நான் ஒரு 10 வருஷன்றது ஒரு டிகேட் ஆக்சுவலாக. அந்த டைம் பீரியடில் தான் இந்த ப்ராஜெக்டோட ஒட்டிகிட்டு இருந்தேன். பை சர்வைவலுக்கு நான் வந்துட்டு சம்டைம்ஸ் ஒன்றுமே முடியலன்னா வேறு வழியில் அப்படியே ஆடு போயிடுது. 80% கான்சன்ட்ரேஷன் படம் தான், 20% வேறு வழி இல்லை. அப்பா அம்மா வயசானவங்க இருக்கிறாங்க, ஸோ அவங்க ஃபுட்டுன்னு ஒரு இது இருக்குது. ஸோ நம்மளை நம்பி கொஞ்சம் பேர் இருக்காங்க ஆக்சுவலாக. ஸோ அப்படி இப்படின்னு கொஞ்சம் ரன் பண்ணி நம்மளே அந்த சர்வைவலுக்காக தான் சில விஷயம். அதர்வைஸ் வந்துட்டு இந்த படத்தை அப்படியே கேரி பண்ணிவிட்டு இதில் இருக்கிற மெசேஜ் வந்து கொண்டு போகணும். நான் அதை ஒரு சில டைரக்டர்ஸ் இருப்பாங்கள்ல, ஸ்பார்க்காகவும் பிடிப்பாங்க, அவங்கள கொண்டு வருவாங்க. நான் ஆசைப்பட்றேன். எங்கள் ஃப்ரெண்டு இவங்க என்னோடய ஃபஸ்ட்டு ஒரு ஆடு ப்ராஜெக்ட்லேயே வந்துட்டு பார்த்திங்கன்னா அவங்க வந்து ரொம்ப க்யூட்டாக சில விஷயங்கள்லாம் பண்ணாங்க. அதை நான் அப்படியே அதை படத்தில் அப்ளை பண்ணணும்னு பார்த்தா அவங்களுக்கு இது நீங்கள் மற்ற படத்தில் விட இவங்களுக்கு சில இம்பார்ட்டன்ஸான இதெல்லாம் இருக்குது ஆக்சுவலாக. முக்கியமான படமாக கண்டிப்பாக ஒரு பியூட்டிஃபுல்லாகவும் இருக்கட்டும். பியூட்டிஃபுல்லானா மாடல் இவங்க இந்த படத்தில் ஒரு லீட் மாடல் இவங்க ஆக்சுவலாக. அழகாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் அந்த அழகு அது ஒரு டெடிகேஷன் பண்ணியிருப்பீங்க. ஆமாம், ஏன்னா ஒரு மாடல் வந்துட்டு 2 இது இருக்குது, 2 சீக்வன்ஸ் இருக்குது. ஒரு ஃபிட்னஸாக வருவாங்க, அதுக்கப்புறம் அந்த பிஃபோர் மாடலாக இருக்கும், அந்த ட்ரையிங், அந்த 2 விஷயம் இருக்குது ஆக்சுவலாக. உடனே நல்லா அந்த ஃபிட்னஸ் கொண்டு வந்தாங்க ஆக்சுவலாக. கொண்டு வந்துட்டு அப்போ தான் அந்த காஸ்டியூம் எல்லாம் கரெக்டாக இதுவாகும். ஓகே, இவர் பொசிஷனில் வேறு யார் இருந்தாலுமே இந்த படத்தை கிவ் அப் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா 10 வருஷம் எல்லாமே சேர்த்து தான் சொல்கிறேன். ஷூட்டிங் ஐடியாவை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு எனக்கு ஐடியா தான் சொல்லிட்டு போய், நீங்கள் இது வந்து ஷூட்டு விட்டுருங்க, போஸ்ட் ப்ரொடக்ஷன் எல்லாமே விட்டுருங்க. ஒரு ஐடியா ஸ்பார்க் ஆயிடுச்சு, ஓகேங்களா. அது ஸ்பார்க்கான டைம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்னோட காலேஜ் டேஸு, யாஹூ மெசேஜ்னர் அந்த டைம். அது ஆக்சுவலாக யாஹூலாம் 2013 11 நாங்கள் 8 9 2009லேருந்து அது ரொம்ப ரெகுலராக யூஸ் பண்ண ஆரம்பித்தோம் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க ஜாலியாக. அந்த ஐடியாவை ஒரு எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு, அந்த ஸ்பார்க்கான ஒரு ஐடியாவை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு எனக்கு இவ்வளோ காலகட்டம் ஆச்சு ஆக்சுவலாக. ஏன்னா ஒரு புதுசாக ஒரு விஷயம் பண்ணுறோம். நீங்கள் நிறைய சில ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க ஆக்சுவலாக. அந்த டைரக்டர் அத்தனை வருஷமாக தம்பாடுன்னு ஒரு படம், தும்பாடு பாலிவுட், அது 16 இயர்ஸ் நினைக்கிறேன் அது. ஆமாம், சரி, எதுக்கு அவ்வளோ எடுத்துக்கிறாங்கன்னா ஐடியாவை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு தான். ஒருத்தர் பணம் இருந்தால் படம் எடுத்துட முடியாது. புதுசாக அந்த ஐடியாவை வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக வந்து பல பேரை நம்ம கடந்து வரணும். புரியுதுங்களா? நீங்கள் ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன்.
ஓகேங்களா. அந்த அந்த சைபர் ஃபேண்டசி அந்த ஒரு ஜோனரை வந்துட்டு இதில் அட்டாச் பண்ணுறதுக்கு எனக்கு அவ்வளோ நாள் ஆச்சு. ஆக்சுவலாக அந்த விஎஃப்எக்ஸ் ஆக்சுவலாக ரொம்ப சூப்பராக இருந்தது. அது நீங்கள் தியேட்டரில் பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் எலிவேட் பண்ணியிருக்கேன் நான் ஆக்சுவலாக வந்துட்டு. ஆக்சுவலாக நீங்களே தானே இதுக்கு விஎஃப்எக்ஸ்? ஆமாம், விஎஃப்எக்ஸ் சூப்பர்வைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதுதான் சொல்கிறேன், ஒரு ப்ராசஸுக்கு ஒரு லேர்னிங் எனக்கு ஆக்சுவலாக. இந்த படம் ஆரம்பிக்கும் போது நான் ஒரு 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 டிசைன் பண்ணுற ஒரு டெக்னீஷியன். டைரக்ஷன்ன்றது சின்ன வயசு ஆசை ஆக்சுவலாக. ஒரு டிசைன் பண்ண டெக்னீஷியனாக இருந்தேன். அதுக்கப்புறம் 3D மாடல் பண்ண ஆரம்பித்தேன், 2D மாடல் பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் எடிட்டிங் கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் கேமரா, அப்புறம் ப்ராப்பராக ப்ரொஃபஷ்னலாக இது வந்து கேமரா. ஸோ ஒரு டிபார்ட்மெண்ட்டாக லேர்னிங் பண்ணி இன்னைக்கு இந்த படம் முடிக்கும் போது ஒரு பிஸ்னஸ் ப்ரொடக்ஷன் பண்ணுற சுச்சுவேஷன் வந்துருச்சு. முடிக்கணுன்ற ஒரு சுச்சுவேஷன். ஏன்னா இந்த படம் வந்துட்டு ஷூட்டிங் கூட அப்படி இப்படின்னு முடிச்சிடலாம். பட் விஎஃப்எக்ஸுக்கு அவ்வளோ ஒரு டெக்னிக்கலாகவே வந்துட்டு ஒரு பெரிய ஸ்கேல் தேவைப்பட்டுது ஆக்சுவலாக. அந்த ரிஸ்க்கை தான் நிறைய பேர் பயந்தாங்க ஆக்சுவலாக. என்ன சொல்லுவாங்க, ஆர்டிஸ்ட் இல்லாத படம், ஆர்டிஸ்ட் இல்லை, ஏன் உங்களை பார்த்து ஆர்டிஸ்டாக தெரியல நடிச்சவங்க எல்லாம் ஆர்டிஸ்ட்டு தானே அவங்களாம். இதை கேட்குறேன், எல்லாருமே ஆர்டிஸ்ட்டு தான் ஓகேங்களா. அது சொல்லி இது வந்து 10 வருஷமாக அந்த காது சரி அதை கேட்டு அதுதான் ஒரு அவுட்புட்டு வந்து வார்த்தையால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதை நம்ம ப்ரூவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதை செஞ்சு முடித்து ப்ரெசென்ட் பண்ணும் போது தான் ஓகே. அப்போ சிம்பிளாக நம்ம மீட் பண்ணவங்களெல்லாம் சிம்பிளாக சொல்லிட்டு போயிடுவாங்க. அப்போவே நான் நினச்சேன் அந்த ஒரு இது, அப்போவே நான் நினச்சேன் இவன் கிட்ட ஒரே ஒரு ஸ்பார்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் ஜஸ்ட் அந்த ஒரு செகண்டு மாறிடும், இப்படி மாறிடுது ஆக்சுவலாக. ஐ ஹோப்ஃபுல்லி நான் படமே எடுத்தது என்னோடய பேஷன் ப்ளஸ் மக்களுக்கு இருக்கிற அந்த ஒரு புதுசாக பார்க்கணுன்னு ஒரு க்யூரியாசிட்டி இருக்குது தெரியுமா. ஸோ அந்த க்யூரியாசிட்டி எனக்கு இந்த ப்ராஜெக்ட் மேலேயே இருந்தது. இது எப்படி இருந்தாலும் இதை ஃபினிஷ் பண்ணிவிட்டு நாம் மக்களுக்கு இல்லை கொடுத்துடலாம். வெதர் ஃபெயிலிங் இட்ஸ் பார்ட் இஸ் செகண்டரி, த சக்ஸஸ் இஸ் ஃபஸ்ட்டு ஸ்க்ரீனில் வந்துடும். இந்த படம் பொறுத்த வரைக்கும் அதுதான். அதுக்கப்புறமா போகிறது எல்லாமே வந்துட்டு மக்கள்கிட்ட தான் இருக்குது ஆக்சுவலாக. நாங்கள் வந்து என்ன மேம் சொல்கிறீங்க, நம்ம இந்த நாங்கள் தியேட்டருக்கு போயிட்டு இந்த ஸ்க்ரீனில் பார்த்துட்டாலே எங்களுக்கு சக்ஸஸ் ஃபஸ்ட்டு அதுதான். யோசிச்சு பாருங்கள், அதுக்கப்புறம் மற்றது எல்லாமே ஆக்சுவலாக. ஸோ பட் இந்த காலகட்டத்துக்கு அதுதான் சொல்கிறேன், அந்த ஃப்யூச்சர் அப்போ ப்ரெடிக்ட் பண்ணி நிறைய விஷயங்கள் இருந்தாலும் இப்போ நடந்துகிட்ருக்கு. நீங்கள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸாக இருக்கட்டும், ஏகப்பட்ட விஷயங்கள் இப்போது ஃபாலோ பண்ணி அந்த ஒரு சைபர் அட்டாக் விஷயமா இருக்கட்டும், ஏகப்பட்ட விஷயங்கள் நடுவில் அந்த ஈவெண்ட் எல்லாம் நடந்து வந்து இன்னும் அந்த ஃப்யூச்சரில் ப்ரைவசி பாதுகாப்புன்ற ஒரு விஷயம் இந்த படத்தில் நாம் வந்து சொல்லியிருக்கோம் ஆக்சுவலாக. ஸோ இனிமேல் இருந்து அது தேவைப்படும் கண்டிப்பாக. இந்த படம் பார்க்கும்போது நான் சொன்ன மாதிரி தான், மேல் ஒரு விஷயத்தை எடுத்துட்டு போவாங்க, ஃபீமேல் ஒரு விஷயத்தை எடுத்துக்குவோம். அதை கமிட் பண்றது தான் இந்த படம். படத்தை பற்றி பேசிட்டோம், அப்படியே ஜாலியாக வேற ஏதாவது விஷயங்கள் பண்ணலாம் அப்படியே. அதுவுமே கொஞ்சம் ரிலேட்டட் டு படம் அந்த மாதிரி தான் இருக்கும் கண்டென்ட்டா. ஓகேவா, நான் ட்ரைலர் பார்த்தது சரி நான் புரிஞ்சுக்கிட்டது அந்த மாதிரி ஜாலியாக தான் இருக்கும். ஓகேவா, worst party you have faced in your life? மோஸ்ட்லி பார்ட்டினாலே வந்து ஒரு 50% நல்லா நடக்கும். ஒரு எண்ட் ஆஃப் த பார்ட்டி வந்துட்டு சில யோசிச்சுட்டே இருக்கேன் பதில். அதான் நீங்க யோசிச்சிருங்க, அதுக்குள்ள சார் சொல்லிருக்காரு. இவங்க பார்ட்டில அட்டெண்ட் பண்ற பழக்கம் இல்ல, இது வெரி ட்ரெடிஷனல். அப்படியே பட் I don't go for parties. ஒரு தடவை ஒரு வாட்டி கூட போல. நீங்க சொல்ற மேக்ஸिमम பப்ஸ், நான் சென்னை போனதா மேக்ஸिमम பப்ஸ்க்கு நான் போனது இல்ல. நீங்க நுங்கம்பாக்கம்ல இருந்துட்டு நீங்க பார்ட்டி எல்லாம் போனது இல்லன்னு சொன்னா யாராவது நம்புவாங்களா? சத்தியமா நான் ரேடியோல போனது இல்ல. ஒரு பார்ட்டி எப்படி இருக்குன்னா ஏதாவது ஐடியா அந்த மாதிரி எல்லாம் இருக்குல்ல. இன்னைக்கு அவங்க கொடுக்கறேன்னு சொல்லிருக்காங்க, பர்த்டே பார்ட்டி கொடுக்கறேன்னு சொல்லிருக்காங்க. எங்க அது இன்னும் சொல்லல, அவங்க ஏரியாக்கு வந்திருக்கோம், அவங்க இடம். என்ன எங்கயாவது நீங்க பேஜ் 3 ஆர்டிகல்ஸ்ல பாத்திருக்கீங்களா? சென்னை பொண்ணு தானே, எங்கேயுமே பாத்திருக்க மாட்டீங்க. இல்ல அதனாலதான் கேட்டேன். அதனாலதான் நம்ம இன்டர்வியூ மூலமா ரிவீல் பண்ணி விட்டுறலாம், ஏதாவது worst party experience ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா. அப்ப நீங்க இவங்க கிட்டே கேட்டிருக்கலாம்ல, நான்லாம் பாவம் இல்லையா கேக்குறேன். டக்குன்னு அடுத்தது வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஏதாவது சொல்லுங்க. பார்ட்டி பத்தி எனக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சதால்தான் இந்த கதைக்குள்ள உள்ள வந்திருக்கு. ஆக்சுவலா அதனாலதான் not all parties have happy ending போட்டுருக்கீங்க. படம் பார்க்க is gone to a bad party. ஓ அதனாலதான் இல்ல, so many bad parties. அதனால இப்ப போறதே இல்ல. பெஸ்டா ஒரு worst party, பெஸ்டா டக்குன்னு ஒரு worst party அப்படினா டக்குன்னு சொல்லணும். பார்ட்டிக்கு போயிருக்கேன், சென்சார் போடுறல. அப்ப இந்த இன்டர்வியூக்கு நான் ஏ போட்டு ரவுண்ட் போட்டு போடணும் போல. That's why I don't want to talk. ஓ புரியுது. I don't want to encourage the people. So
தட்ஸ் இட், அவ்வளோதான். பார்ட்டி போயிருக்கா, ஃபர்ஸ்ட் பார்ட்டி, அவ்வளோதான். அதோட முடிச்சுக்கலாம். அண்ட் ஆப்வியஸ்லி நாட் ஆல் பார்ட்டிஸ் ஹேவ் ஹாப்பி எண்டிங். நீங்கள் பார்த்து ரீசெண்டாக ஒரு படம் பார்த்துட்டு ஏன்டா இதெல்லாம் ஒரு படமாடா, இதை போய் ஹிட் பண்ணி வச்சிருக்கீங்களே நீங்கள் யோசிச்ச ஒரு படத்தை நீங்கள் சொல்ல வேணாம், நீங்கள் ஆக்ஷனாக பண்ணி அவரை கண்டுபிடிக்க வைக்கணும். பார்த்து அவங்க ஆக்ஷன் காட்டும் போது இந்த படம் வந்துருப்போது. நீ ஆக்ஷனாக பண்ணி அந்த படத்தை அவரை எப்படியா கண்டுபிடிக்க வைக்கணும். ஐயோ அவங்க ஏதோ பண்றாங்க, ஆனா அது என்னால கண்டுபிடிக்க முடியல. அதுதான் நடந்துட்டு இருக்கு, காலையில இருந்து முயற்சி பண்ணிட்டு எப்படி இருக்காங்க. சொல்லுமா, கண்டுபிடிச்சு சொல்லிடணுமா அவரு? அவர் கண்டுபிடிச்சு சொல்லட்டும். அப்ப என்ன நான் தானே மாட்டிக்கிறேன்? நீங்க மாட்டீங்களா? என்னங்க நீங்க ஓப்பனாவா சொல்றீங்க, நீங்க ஆக்ஷன் தான் இது பண்றீங்க. என்ன அநியாயமா இது கரெக்டா தப்பான்னு நம்ம சொல்ல வேணாம், அந்த அதாவது ஸ்டாப் பண்ணிக்கலாம். சரி அவரு பண்ணட்டும், நான் கண்டுபிடிக்கிறேன். இது என்ன அநியாயமா இருக்கு? நீங்க ஜாலியா ஃபன்னா கேட்டீங்க, இது நான் ரொம்ப எவ்வளவு fun- fun-ஆ இருக்கு. ஆக்ஷனா பண்ணி இதெல்லாம் ஒரு படமாடா ரீசெண்டா பார்த்தேன், இதெல்லாம் ஹிட், அந்த படத்தை அதெல்லாம் சொல்லவே அத முடியாது. ஆக்ஷன் பண்ணி சரி நீங்க பண்ணுங்க, நான் கண்டுபிடிக்கிறேன். அப்படியா? ம். ஐயோ கான்ட்ரோவர்சியில சிக்கிடுங்க. அதான். ஆக்ஷன் பண்ண வேணாம், ஏதாவது க்ளூ மாதிரி ஏதாவது ஒன்னு ரெண்டு. இதை நம்ம இப்படிதான் வர கண்டுபிடிச்சு வைப்பாங்கன்னு நினைக்கிறேன்ல. சரி ஓகே, ரிவீலே பண்ண வேணாம், நம்ம கண்டுபிடிக்க வேணாம், நீங்க ரெண்டு க்ளூ மாதிரி கொடுங்க, ஆடியன்ஸும் அவங்களா கண்டுபிடிச்சுக்கணும். ஆக்ஷன் தான் பண்ணமா? இல்ல ஆக்ஷனா பண்ண கூட தேவையில்ல. இப்போ சப்போஸ் ஏதாவது ஒரு படத்தை சொல்லி, இப்போ பெஸ்ட் மூவி ரீசெண்ட் அப்படின்னா மகாராஜனா த கிங் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் மூவ்மெண்ட் Worst தான் பேரு. ஃபர்ஸ்ட் தான் இப்போ சொல்லணும். நான் எக்ஸாம்பிள் சொன்னேன், பெஸ்டா இப்போ சொல்றேன் அப்படின்னா மகாராஜன் பேரை ரிவீல் பண்ணாங்க. விரல் சம்பந்தப்பட்ட படம், அது 2 விரலா இருக்கலாம். விரல் இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ரீசெண்டா நீங்க விரல் Can you say it in my ear? விரல் சம்பந்தப்பட்ட விரல் சம்பந்தப்பட்ட அட போங்க, எல்லாரும் கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுபிடிக்கல. விரல் சம்பந்தப்பட்ட ஓ படம். யா யா ஐ காட் இட். ஐ காட் இட். எனக்கு மட்டும் வரவே. பட் அந்த படம் ஹிட் ஆச்சா? அது ஹிட் ஆன படம் தான் சொன்னேன். ஆனா இதெல்லாம் ஒரு படமாடா ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அது அப்படி எல்லாரும் கேட்டாரு. கண்டுபிடிச்சிட்டாங்க. இல்ல எனக்கு ரொம்ப எமோஷன் தான் ஆயிடுச்சு. இப்போ அவரோட டர்ன் முடிஞ்சிச்சு. நீங்க கண்டிப்பா ஏதாவது ஒரு படத்தை சொல்லி ஆகணும். ஏங்க கன்ஃபார்ம் நீங்க யோசிச்சிருப்பீங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணி அவங்க சேஃபா இல்ல டிராவல் லாஸ்ட் பண்றாங்க. மந்த் ஒரு படம் ரிலீஸ் ஆச்சுல, ரொம்ப ஹைப்பா இருந்துச்சுல. அவ்வளவு. அது வந்து உங்களுக்கு கேவலமா இருந்தது சாந்தினி அவர்களுக்கு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. நான் எதுவுமே சொல்லல, நான் எதுவுமே சொல்லல. நாங்க பாவம், நான் எதுவுமே சொல்லல. சின்னவங்க நாங்க. எங்களை வந்து ஜூலை மந்த் ரொம்ப ஹைப்போட ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஜூலையா ஜூனான்னு தெரியல. லாஸ்ட் மந்த் சொல்லிட்டீங்க. அது ஜூலை வந்து ஒரு 2023 கூட இருக்கலாம், 22 இருக்கலாம். லாஸ்ட் மந்த் லாஸ்ட் மந்த் ஒரு ஜூலை. அதுதான் லாஸ்ட் மந்த் ஜூலை, அது 2022 சரி, இருக்கும். அது நம்ம நான் எப்படி சேஃப் ஆயிக்கலாம், இல்லன்னா அவ்வளவுதான். இதை வர வைக்கிறாங்க. அந்த எல்கேஜில ஆர்ஜே பாலாஜி ஃபீல் தான் இப்போ எனக்கு வருது சார். Look at his expression. யோசிப்பாரு, ஏய் நல்லா கண்டென்ட் சி பாவம், அதை கட் பண்ணிருங்க பாவம். கேமராமேன் இவங்கிட்ட போய் மாட்டிட்டீங்களே, இவன் கட் பண்ணி அப்படியே போட்டுருவான் ஷார்ட்ஸா அப்படின்னு. கதையே பிடிக்காம வேற வழி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது படம் பண்ணிருக்கீங்களா? பண்ணதே இல்ல. உப்மா படம் அப்படின்னா என்ன? அது வந்து உப்மா பிடிக்காதனால கிச்சடி வச்சிருக்கீங்க. நான் அதை அனுபவப்பட்டிருக்கேன். நான் அந்த அனுபவத்தை சொல்லட்டுமா? Wow. நான் வந்து கண்டென்ட் உங்களுக்கு கிடைச்சது. எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நான் கேட்டதே இல்ல, சொல்லுங்க. ஏன்னா உப்மா படம் இன்டர்வியூக்கு வராது, சொல்லுங்க. ஆக்சுவலாக வந்து என்னன்னா, நான் ஒரு மதுரைக்கு வந்து டப்பிங் போயிருந்தேன். ஓகேங்களா? டப்பிங் அதாவது அந்த ஊருக்கு ஜனங்களை வந்துட்டு நான் வச்சுட்டு டப்பிங் பண்ணணும். ஓகேங்களா? அதுக்கு டப்பிங் ஆர்டிஸ்ட்லாம் போட்டால் அவங்கெல்லாம் ரொம்ப நல்லா பேசுனாங்க அப்படின்னா அந்த டப்பிங் ஸ்டுடியோ போனேன். அந்த டப்பிங் ஸ்டுடியோவில் பார்த்தீங்கன்னா அந்த டப்பிங் இன்ஜினியர் வந்து நல்லா பேசிட்டு தான் அந்த திடீர்னு பார்த்தோன்னா நடுவில் இந்த கேப் கிடைக்கும் போதுலாம் இப்படி வாசிச்சிருந்தேன். சார் என்ன சார் உங்ககிட்ட கீபோர்டெல்லாம் இருக்குது, நான் மியூசிஷியன், அதுக்கப்புறம் கதை எழுதுருவேன், இது பண்ணுவேன் அப்படின்ட்டு போட்டுனேன். சரிங்க சார், கண்டிப்பாக விஷுவல்ஸ் எல்லாம் நல்லா இருக்குது, ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருந்தாரு. அச்சோ செம மேட்ரு, சரி ஓகே பார்க்கலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு அப்படியே என்ன பண்ணேன்னா, என்னை வந்து ஒரு டீமுக்கு இன்ட்ரோ பண்ணுறாரு. உள்ள அப்படியே ஒரு மாதிரியா எல்லாரும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கிறாங்க. போஸ்டர்ஸு, வீடியோஸு பண்ணது அது தானே எல்லாம் ஐயோ மாட்டிக்கு இவ்வளோ பெரிய ஃப்ரேம் வந்து இவ்வளோ பெரிய ஃபோட்டோஸ் வந்து காட்டிகிட்டு இருக்கிறாங்க. என்ன சார் என்ன படம் இதெல்லாம் எப்போ ரிலீஸ் ஆச்சு? நீங்கள் வந்து நான் என்ன சொல் நம்பர் வர தெரியாமல் கொடுத்துட்டேன், என்னை ஃபோன் பண்ணி காலி பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அது என்னன்னா, அது இது மோஸ்ட்லி நடிக்கிறவங்க கிட்ட எல்லாம் பணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிட்டு ஹீரோ அது ஒரு தியேட்டரில் அது ஒரு பகுதியை தியேட்டரில் ரிலீஸ் பண்ணி அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணி அனுப்பிச்சிடுறாங்க. சரி அது ஒரு வேர்ல்டு, அவங்களும் மனுஷங்க தான், அவங்க அதில் நல்லா இருக்கட்டும் அவ்வளோதான். ஸோ நம்ம ஒரு வேர்ல்டில் இருக்கும், அவங்க ஒரு வேர்ல்டில் இருக்கும். பட் அதுலேருந்து நிறைய இப்போல்லாம் கம்மியாயிடுச்சுங்க. முன்னாடி தாங்க ரொம்ப, இப்போல்லாம் அதெல்லாம் எதுவும் வர்றதில்லை. இப்போ இதில் லவ் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் இருக்கிறதுனால டாக்ஸிக் லவ் நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கீங்க? லவ் இதில் இருக்கு படத்துல
ட்ரைலர்லாம் பார்க்கும்போது எது லவ்லாம் இருக்க மாதிரி இருக்கு. ஓகே, அது நான் லவ்னு தான் சொல்லுவேன். எப்படி இருக்குன்னு தெரியல. நீங்க டாக்ஸிக் லவ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணீங்களா? பண்ணதே இல்ல. எனக்கு ஒரே ஒரு ரிலேஷன்ஷிப் தான் என் லைஃப்ல இருந்துச்சு. ஸோ அதனால ஐ டிட் எக்ஸ்பீரியன்ஸ் இட். உங்களுக்கு இருக்கா சார்? கண்டிப்பா இருக்கும். டாக்ஸிக் நீங்க என்கிட்ட சொல்லிருக்கீங்க. டாக்ஸிக் லவ் இருந்திருக்கான்னு கேக்குறேன். லவ் இருந்ததா இல்லையான்னா தேவையில்ல. அது எல்லாருக்கும் எப்படியாவது ஒண்ணா இருந்திருக்கு இருந்திருக்கும். தானே. அதெல்லாம் லவ் எல்லாம் இல்லாம இருக்குமா? டாக்ஸிக் லவ். டாக்ஸிக் டானிக் கண்டிப்பா அது அதெல்லாம் கடந்து தானே வரணும். சொல்லுங்க, லைஃப்ல நம்ம ஒரு ஸ்டெப்பு போகும்போது சில விஷயங்கள் கடந்து தானே வரும். கடந்தாச்சு, கொஞ்சம் உஷாரா இருக்கணும். இனிமேல் அட்வைஸ் பண்ணிட்டாங்க, இனிமேல் வந்து எல்லாம் கேர்ஃபுல்லா இருங்க. சும்மா வந்து எமோஷனல்ல பேசி நீங்க மாட்டிக்காதீங்க அப்படின்னு. கொஞ்சம் லைட்டா எமோஷனல் பேசிட்டாலே நம்ம வந்து அவ்வளோதான் ஃபிளாட் ஆயிடுவோம் ஆக்சுவலா. ஸோ நிறைய அட்வைஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க, ரிலேஷன்ஷிப் அட்வைஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு கப்புள். ஸோ அவங்க கிட்ட கேட்கறது நல்லது தானே. வெரி ஸ்வீட். அப்படி கொடுத்த பெஸ்ட் அட்வைஸ் என்ன? அத எமோஷனலா எமோஷனல் ஆகாதீங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓகே, ஐ வில் கண்ட்ரோல் மை செல்ஃப். இது வந்துட்டு இல்ல நெக்ஸ்ட் ரவுண்ட்லாம் இல்ல, அதே ரவுண்டுக்குள்ள நான் வெவ்வேறு ஜானர்ல கேள்வி வச்சிருப்பேன். மேம் பூரா கான்ட்ரோவர்சியா இருக்கு, இங்க மாட்டிக்கிட்டோம் அவ்வளவுதான். இதுக்கு நீங்க வந்து ரிப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து உங்களோட இன்ஸ்டால போயிட்டு எல்லா போட்டோஸ் கீழெல்லாம் வந்து கமெண்ட்ஸ்லாம் பார்த்துருந்தேன். சீரியஸ்லி யாராவது இந்த பொண்ணுக்கு சான்ஸ் கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லி ஒரு போட்டிருக்கான் ஒருத்தன். அவனுக்கு நீங்க ரிப்ளை இது நிறைய பேர் போட்டு இது பண்ணுவாங்க. இது வந்து எப்பவுமே என்ன கேக்குறாங்க. நான் வந்துட்டு கல்யாணம் பண்ணும்போது கூட ஒரு சான்ஸ் இல்லை, கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னாங்க. பட் ஆக்சுவலாக நான் ரொம்ப பிஸியாக இருந்தேன் கல்யாணம் பண்ணுற டைமில். டெலிவிஷன் பண்ணும்போது கூட சான்ஸ் இல்லை, டெலிவிஷன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபோட்டோ ஷூட் பண்ணும்போது அதுதான் சொல்கிறாங்க. பட் சொல்கிறவன் வெட்டியாக இருக்கான் போல் இருக்கு, நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன். கண்டிப்பாக. ஆக்சுவலாக நான் கூட சொல்லியிருந்தேன் டெலிவிஷன் போகிறேன்னு எனக்கு இன்ஃபார்ம் பண்ணாங்க. நான் போகிறது செம்ம மேட்ரு, போங்க நீங்கள். அதாவது வந்துட்டு ஒவ்வொரு மீடியம் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும் ஆக்சுவலா. சோ மெயின்லி நான் டெலிவிஷன் பண்ணதுக்கான காரணம் வந்து ரீச்காக தான் பண்ணிருந்தேன். ஆமா, சோ ஐ ஹேட் மை ரீசன்ஸ். எதுமே வெட்டியா இருந்ததனால எதுமே நான் எப்பவுமே பண்ணது இல்ல. கல்யாணம் பண்ணது கூட நாங்க டிசைட் பண்ணி அந்த இயர் கல்யாணம் பண்ணோம்னு எப்போ டிசைட் பண்ணிட்டோம். சோ அதனால நான் அந்த வருஷம் கல்யாணம் பண்ணேன். சோ நான் எது பண்ணாலுமே அதுதான் சொல்றாங்க, which I think they are very வெட்டி fellows. ஓகே. இப்போ எனக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ நீங்க நிறைய படங்கள்ல பிஸியா இருக்கீங்க, தென் தெலுங்குலயும் இருக்கீங்க, இங்கேயும் தமிழ்ல பண்றீங்க. எவ்வளோ டைம் நீங்க ஃபோட்டோ ஷூட்காக ஸ்பெண்ட் பண்ணுவீங்க? சாந்தினி வந்துட்டு எவ்வளவு நேரம் ஃபோட்டோ ஷூட்காக ஸ்பெண்ட் பண்றாங்க? பூரா டைம் ஃபோட்டோ ஷூட்ல தான் ஸ்பெண்ட் பண்றாங்க. ஃபோட்டோ ஷூட்ஸ் வந்து இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் an actor. சோ அது பிகினிங்ல இருந்து நம்ம பண்ணிட்டு தான் இருக்கோம். இப்போ கொஞ்சம் அதிகமா பண்றோம், ஏன்னா சோஷியல் மீடியா இருக்கிறதுனால அதிகமா பண்றோம். So maybe monthly once, one time or 2 months once. நீங்க அடிக்கடி நான் உங்களோட ஒரே நாள்ல ஃபுல்லா I plan a lot. ரொம்ப பிளான் பண்ணி நிறைய பிஸியா போயிட்டு இருக்கு. அவ்வளவு டைம் ஒதுக்க முடியாது. அதனால தான் எனக்கு கியூரியாசிட்டியாவே இருக்கு. எவ்ரி வீக்கெண்ட் நான் போஸ்ட் பண்ணுவேன். நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பேட்டர்ன், எவ்ரி வீக்கெண்ட் நான் போஸ்ட் பண்ணுவேன். ஃப்ரைடே சாட்டர்டே பிக்சர்ஸ் போடுவேன், சண்டே ரீல் நான் போஸ்ட் பண்ணுவேன். ஸோ இந்த மந்த்துக்கு ஷூட் பண்றேன்னா ஒரு 5 லுக்ஸ் கண்டிப்பா எடுத்துருவேன். ஸோ அது 1.5 months பேங்கிங் வரும். ஸோ நெக்ஸ்ட் மந்த்துக்கு இப்போவே பிளான் பண்ணி அந்த மாதிரி எடுப்பேன். சம்டைம்ஸ் ஒரே மந்த் 2 ஃபோட்டோ ஷூட்ஸ் பண்ணிடுவேன். ஸோ 8 லுக் வந்துருதா, ஸோ 2 months ஃபோட்டோ ஷூட் பண்ண மாட்டேன். ஸோ அதுக்கப்புறமா நான் டிபெண்ட் ஆன் மை ஸ்கெட்யூல். ஸோ மந்த்லி ஒன்ஸ் மினிமம். ஆக்சுவலா வந்துட்டு இதுல அந்த மாடல் அப்படிங்கவும் அது உங்களுக்கு யூஸ் ஆச்சா இந்த ரெஃபரன்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள்? சொல்ல போனா ஆரம்பிச்சது எல்லாம் போட்டு, ஆனா அது எல்லாமே நான் இந்த படம் சைன் பண்ணும்போது வந்துட்டு நான் பண்ணது எல்லாமே ரொம்ப ட்ரெடிஷ்னலான ஃபிலிம்ஸ், ரொம்ப ஒரு ஹோம்லி அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அப்போ இவர் வந்து நான் அந்த மாதிரி பார்த்து எனக்கு இந்த படம் கொடுத்தது வந்து ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா யாருமே வந்து அந்த கிளாமரா மாடர்னா யோசிக்கல. சாந்தினினா நெக்ஸ்ட் டோர் கேர்ள், இல்லைன்னா ஒரு வில்லேஜ் கேர்ள், அந்த மாதிரி தான் நிறைய ரோல்ஸ் வந்துட்டு இருந்துச்சு. பட் அப்போவே அவர் வந்து ஒரு மாடலா, ரொம்ப கிளாமரஸா, ரொம்ப ஹைஃபையா வந்துட்டு இவர் தான் ஃபர்ஸ்ட் என்ன விஷுவலைஸ் பண்ணாரு. கிளாமரஸ்னா என்ன? அது ஒரு ஆர்ட். அது நம்ம கரெக்ட்டா அது நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது. கிளாமரஸ்னாலே எக்ஸ்போசிங் அப்படின்னு நினைக்கிறாங்க. நீங்க ஒரு க்ளோஸ் அப் ஷாட்லயே ரொம்ப கிளாமரஸா இருக்கலாம். அது இல்ல, அது மாதிரி அது கிளாமர்ன்ற வேர்ட் ரொம்ப ராங்கா யூஸ் பண்றாங்கன்னு எனக்கு தோணுது. இந்த படம் பார்க்கும்போது அது தெரியும். டீடைலிங் என்னால முடிஞ்ச அளவுக்கு கொடுத்துருக்கேன் நிறைய இடத்துல. அது ஒரு சின்ன ஒரு போட்டோ ஃப்ரேமும் சரி, ஒரு மொபைலும் சரி கொடுத்துருக்கேன். அதெல்லாம் பார்த்துட்டு சின்ன சின்ன விஷயம் வேர்ட்ஸ் கூட கவனிக்கணும் ஆக்சுவலா. அதெல்லாம் பண்ணாங்கன்னா ஒரு கனெக்டுக்கு வந்துருவாங்க. படம் ஓப்பனிங் ஆகும் போதே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வேர்டை போட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுறோம் ஆக்சுவலா. அதுக்கெல்லாம் ஒரு தீர்வு கொடுக்கும் ஆக்சுவலா. அது ஸ்பாய்லரா இருக்கு, அதில் அதை நீங்க சொல்லலாம்ல.
அந்த படத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு வேர்ட் போட்டு ஸ்டார்ட் பண்ணுவேன்னு சொன்னீங்களா, என்ன? ஒரு 3 நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு சம்பவம் பண்ணீங்க. ஆ. ஒரு சம்பவம் அதுல கூட தெளிவாகலன்னா என்னப்பா என்ன இன்னும் ஓகே 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 ஓகே. ஆக்சுவலா நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. எனக்கு இப்போ நீங்கள் நிறைய பேசுனதுக்கு அப்புறம் எனக்கு எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது, இந்த படத்தை நம்ம கண்டிப்பாக ஃபஸ்ட்டே போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ August 23 இந்த அமிகோ திரைப்படம் மிகப்பெரிய வரவேற்பை பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு சினி உலகம் சார்பாக வாழ்த்துக்கள். கண்டிப்பா தேங்க்யூ. வந்து பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. இது 10 வருஷத்துக்கு மேல இது உங்களுக்காக தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து உங்களுக்காக நீங்க புதுசா ஒரு கண்டென்ட் பார்க்கணும்னு நினைப்பீங்க. ஸோ அதுக்காகவே நான் இது எந்த ஒரு பேப்பர்ல காம்ப்ரமைஸ் பண்ணாம நான் எடுத்துட்டு வந்து உங்ககிட்ட நான் சேர்க்கணும்னு ஆசைப்பட்டேன். வரப்போது 23 மறக்காம போயிட்டு தியேட்டர் பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு தெரியும். ஸோ தேங்க்யூ so much. Thank you. Thanks. Taste Daily. Taste the Daily. பிரத்யேகரா மோஷன் பிக்சர் வழங்கும் பிரவீன் இயக்கத்தில் அமிகோ ஆகஸ்ட் 23 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.